நம்ம ப்ரோஸ் அனைவருமே சொல்லியிருந்தீங்க கேஎல் ராகுலை ரொம்ப ட்ரோல் பண்ணுறீங்களா என்ன ப்ரோன்னு. இப்போ நான் ட்ரோல் பண்ணலைங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா அண்டு ஜடேஜா வந்துட்டு இன்றைக்கி மேட்ச் பிளானை சொல்லியிருக்காங்க. அதாவது எல்ஜியை ஈஸியாக வின் பண்ணிடலாம் எல்கேஜியை. அதுக்கு வந்துட்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கே பவுலர்கள் இந்த பிளானை எடுத்தாலே அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் வின் பண்ணால் இன்றைக்கி சிஎஸ்கே செகண்ட் பிளேஸ் வந்துடுவாங்க. அந்த ரன் ரேட் வித்தியாசத்தில் வின் பண்ணனா இன்றைக்கி ஒரு மூவ் பண்ணன்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த நிலையில் நமக்கு இன்னொரு ஒரு குட் நியூஸ் என்னென்னா, கிளீசன் எடுத்திருந்தாங்க இல்லையா, அவர் பேரே என்னங்க கிளீசனு கிளிஞ்சல் இருக்கு, எப்படிங்க பவுலிங் போடுவார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிச்சிருவாருங்க. உண்மையிலே நீங்கள் அவரோட பவுலிங் ஹைலைட்ஸை போய் பாருங்கள். மேலும் டீசெண்டாக பேட்டும் பண்ணுவார், டால் பவுலரு ஆக்கர் போடுவார், எங்கே என்ன வேணுமோ அதை டச் பண்ணுவாருங்க. லைன் லென்த்தை பிடிச்சி போடக்கூடியவர் மாயங்க் யாதவ் மாதிரி. ஓகேவா? கிளீசன் வந்துட்டு அதாவது சென்னை கேம் இணைந்து விட்டார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. இன்றைக்கி சர்ப்ரைஸ் மூவாக அதாவது இம்பேக்ட் பிளேயராக அவரை எம்எஸ் தோனி யூஸ் பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது சிஎஸ்கே செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா அவரை இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணால் அதிகம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. செம்ம பவுலரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டே போயிடுவீங்க. 151 153 கிலோமீட்டர் வேகத்தில் பவுலிங் போடுவாருங்க. அல்லு கிளம்பிடும் அவர் போட்டாலே இந்த புழுதி பறக்கும் பாரு அந்த மாதிரி பறக்கும் என்றே சொல்லலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது தோனி சாதாரணமாக ஒரு பிளேயரை தேர்வு பண்ண மாட்டார். தோனி மனசுலே இடம் பிடிச்சிருக்காருன்னா அப்போ இவர் எப்பேற்பட்ட பவுலராக இருப்பார் அங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும். இன்றைக்கி எல்கேஜியை வந்துட்டு கிளீசனை வச்சு தான் கிளிக்க போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. பார்க்கலாம் கிளீசனோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலில் இருக்க போகிறது என்று. ஓகே, கம்பேக் டு ஒரு முக்கியமான மேட்ரு என்னென்னா, இன்றைக்கி சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா அண்டு ஜடேஜா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது எல்ஜியை ஈஸியாக வீழ்த்தணும்னா, ஏன்னா அது எல்கேஜிமா தான் அந்த டீம் பயணிக்குது. கேஎல் ராகுல் இருக்கிறவரை அந்த டீம் உருப்பிட போகிறது இல்லைங்க. சத்து பத்தாத பைக்கு மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பார். ஏன் அப்படி விளையாடுறாருன்னு எனக்கே தெரியல. கேஎல் ராகுலை பிடிக்குங்க. T20 ஃபார்மேட்னா அதிரடியாக பறக்க விடணும். சிக்ஸர் சும்மா டம்மு டம்முன்னு சில்லுன்னு சிக்ஸரை திறக்க விடணுங்க. இது குறித்து அவங்க ஓனர் இருக்காங்களே எல்ஜி ஓனர், ஒரு நாள் ஃப்ளைட்டில் அவரை நானும் சந்திச்சுக்கிட்டோம். ப்ரோ என்ன ப்ரோ இவரை போய் எடுத்து இப்படி வலிக்கு விழுந்துட்டீங்களே ப்ரோன்னு கேட்கும்போது, ஏன்னா என் ஏஜுக்கு அவரை தாத்தான்னு கூப்பிட்டா இப்போ எவனுமே திரும்ப மாட்டுறாங்க. ப்ரோன்னு சொன்னால் தான் திரும்புகிறானுங்க. ஏன் ப்ரோ இப்படி சிக்கிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, தெரியாமல் தான் ப்ரோ சிக்கிட்டேன். இவனை எடுத்து நான் படுற பாடு அந்த பிராண்டுக்காண்டி உள்ளே வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது. இவனை எடுத்ததுனால எங்கள் வீட்டில் சோறு கூட போடுறது இல்லைன்னு ஓனரே அந்த ஃப்ளைட்டில் அழுதுனாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே மிகப்பெரிய கொடுமையாக இருந்தது. ஏறத்தால் இந்த பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஜடேஜாவும் அண்ட் சின்னத்தில் சுரேஷ் ரெய்னாவும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கேஎல் ராகுல் வந்துட்டு டெஸ்ட் மாதிரி T20 ஃபார்மேட்டை உருட்டிக்கிட்டு இருக்காரு. 60 பந்தில் 60 ரன் அடிப்பார், கூடி போனால் ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா அடிப்பாருங்க. அதுதான் அவரோட சத்துன்னு வைங்களேன். கேஎல் ராகுலை மட்டும் அதாவது விக்கெட் எடுக்காமல் 20 ஓவர் அப்படி இல்லைன்னா ஒரு 17 ஓவர் வரை அவரை கண்டெயின் பண்ண விட்டாங்கன்னா, அதாவது அவரை 17 ஓவர் வரை விளையாட விட்டாங்கன்னா டெஃபினட்டாக மொத்தமாகவே 160 ரன் தான் அடிப்பாங்க. 160 150 ரன்குள்ளே தான் அடிப்பாங்க. ஈஸியாக வந்துட்டு சிஎஸ்கே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. கேஎல் ராகுலை உடனே அவுட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வர பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக விளையாட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பூரான்லாம் கிழிச்சு விட்டு போடுவாப்பில். ஓகேவா? இந்த நிலையில் அதாவது ரெய்னாவும் ஜடேஜாவும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் ஃபன் கலந்து சீரியஸான பதிவை வெளியிட்டிருக்காங்க. கேஎல் ராகுலை வந்துட்டு ஒரு 17 ஓவர் 18 ஓவர் வரை பேட் பண்ண விட்டோம்னா டெஃபினட்டாக சிஎஸ்கேவுக்கு ஒரு லோ ஸ்கோர் கிடைக்கும். குறைந்த ஸ்கோரை வந்துட்டு ஈஸியாக சேஸ் பண்ணி ஒரு நல்ல ரன் ரேட்டில் வின் பண்ணலாம் என்றும் ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. எந்த ஒரு பேட்ஸ்மேனையுமே மிக விரைவாக விக்கெட் எடுக்கன்னு தான் எச்சரிப்பாங்க. இந்த பயில விக்கெட்டே எடுக்காதீங்க, கொஞ்சம் அலாட்டாக இருங்கன்னு இவங்க 2 பேரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டானா இன்னைக்கு தேஷ்பாண்டே வந்துட்டு வீரத்தை காமிக்காமல் கேஎல் ராகுல ஒரு 17 ஓவர் வரை விளையாட விட்டு நமக்கு சதகமாக மேட்சை திருப்புவாங்களா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.